ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஏப்ரல் 13th அன்னைக்கு திருநெல்வேலி வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அதை தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். நிறைய பேர் வரதா இருந்தது அண்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து நிறைய பேர் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் 4 பேர் மட்டும் போயிருந்தோம். ஸோ ஒரு குட்டியான ப்ராடக்ட் ரிவ்யூக்கு அப்புறமா நம்ம வந்து vlog பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த்தோட ஆலோவேரா அஸ்வகந்தா ஃபேஸ் வாஷும் அண்ட் ஆலோவேரா அஸ்வகந்தா ஜெல்லும் தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த ரேஞ்சோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சம்மரும் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்கின் எல்லாமே செம்ம ட்ரையிங்காக ரொம்ப ஹீட்டோட சன் பேன்ஸ் டீஹைட்ரேஷன் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே வந்துருக்கும் ஆப்வியஸ்லி நமக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து காம் பண்ணி கூல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து சூத் பண்ணுற விதமாக தான் இந்த ஆலோவேரா அண்ட் அஸ்வகந்தா ரேஞ்சே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷ் நம்ம நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுமோ அதே மாதிரி வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து தாராளமாக சூட் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ்லையும் சரி அந்த ஜெல்லையும் சரி நமக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்டு ஆலோவேரா ஜெல் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அஸ்வகந்தா இருக்குது. ஸோ ஆலோவேரா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணி சூட் பண்ணி அதுக்கப்புறமா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அஸ்வகந்தா பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டோட பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நார்மலாக போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா என்னுடைய ஸ்கின் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து ஆலோவேரா ஜெல் போட்டுக்கிறேன். அதுக்கு மாமா எர்த்தோட அஸ்வகந்தா அண்ட் ஆலோவேரா இருக்கிற மாதிரியான ஒரு ஆலோவேரா ஜெல் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இது பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆலோவேரா ஜெல் தான். இது கூட வந்து அஸ்வகந்தா அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான். அண்ட் நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. Flawsome 2022 அப்படின்ற என்னுடைய கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே மாமா எர்த், அமேசான், நைக்கா, பர்பிள்லையும் அவைலபிளாக இருக்குது. மாமா எர்த் அவங்களுடைய புதுசாக ஆப்பையுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்லேயுமே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலயமா மாமா எர்த்தில் எந்த ஒரு ஆஃபர் போனாலும் டக்குன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் கிராப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்சோ நமக்கு தெரிஞ்ச மாதிரியே மாமா எர்த் வந்து ஒரு இந்தியன் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட் தான். அவங்க இப்போ புது நல்ல விஷயமும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா நம்ம ஆர்டர் சார்பாக நமக்காக ஒரு ட்ரீ வந்து அவங்க நடுவாங்க. ஸோ அது என்ன ட்ரீ, அது எங்கே இருக்குது, அதோட எக்ஸாக்ட் ஜியோ லொக்கேஷன் வரைக்கும் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து இதில் குவான்டிட்டி வந்து நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு யூஸ்வலாக ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நார்மல் இந்த வெயில் காலத்துக்கு வந்து அதுவும் மாய்ஸ்சரைசர் தவிர எனக்கு இந்த ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப ஜில்லுன்னு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ அன்றைக்கி அவுட்ஃபிட்க்கு இதுதான் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு அனிமல் பிரிண்ட் டாப்பும் ஸ்கர்ட்டும் வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்மே வந்து நான் அமேசானில் தான் பிக் பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ லிங்க் இருக்குது, நான் அதை வேணால் கொடுக்குறேன், ஒரு ஹால் வீடியோ. அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் இருக்கும், நீங்கள் வேணால் பை பண்ணிக்கலாம். மேக்கப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோ ஃபவுண்டேஷன் லுக் வித் போல்டு லிப்ஸ் தான் நான் வந்து போயிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து போத்தீஸ் போகலான்னு போயிருந்தோம். அண்ட் நாங்கள் சீரியஸான ஷாப்பிங்லாம் கிடையாது, சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் வந்து போயிருந்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்க ஃபுட் கோர்ட்டில் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஒரு அரௌண்ட் 12 கிட்ட ஆயிருக்கும் நாங்கள் அங்கே போகும்போது. ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே வெரைட்டி எல்லாமே செம சூப்பராக இருந்துச்சு. பட் டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. லிட்ரலி எல்லாமே ஒரே ஒரு ஸ்வீட் மாதிரி தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தாலும் டேஸ்ட் வந்து எல்லாமே ஒரே ஒரு ஸ்வீட் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதையும் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் போத்தீஸ்குள்ளே போனோம். நாங்கள் வந்து ரொம்ப பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை, நான் சொன்ன மாதிரி விண்டோ ஷாப்பிங் தான். நாங்கள் வந்து செமையாக கூட்டமாகவும் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு டைமும் இல்லை, அதனால நாங்கள் வந்து குயிக்காக போத்தீஸ்க்கு உள்ளே போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி இது ஒரு சீரியஸான ஷாப்பிங் கிடையாதுன்றதுனால சும்மா எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் வந்து முக்கியமாக ஒரு வேலை இருந்தது போத்தீஸில். ஸோ அதை மட்டும் அவள் வந்து பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்மெட்டிக் சைடுக்கு நாங்கள் அங்கே வந்து போயிருந்தோம். அந்த மாதிரி ஏர்ரிங் கூலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு அங்கேருந்து உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கே சில ஐட்டம்ஸும் நாங்கள் வாங்கியிருந்தோம், பட் அதை கவர் பண்ணல. பட் சில ஐட்டம்ஸ் அங்கேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா உடனே நாங்கள் வந்து சரவணா ஸ்டோருக்கு வந்து போயிட்டோம். ஆக்சுவலி பிளானே வேறையாக தான் இருந்தது, பட் டைம் ரொம்ப லேட் ஆகிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே. ஸோ அதனால் பிளான் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் சரவணா ஸ்டோரில் வந்து ஃபுட்வேர் வந்து மெயினாக பர்ச்சேஸ் பண்ணாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து. அண்ட் நான் வந்து ஃபுட்வேர் பெருசாக அங்கே வந்து எடுக்கலை. எனக்கு எப்போதுமே ஆன்லைனில் எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அங்கே நான் வந்து பெருசாக எடுக்கவே இல்லை. நான் சரவணா ஸ்டோருக்கு வந்து மாதம் போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அது பெருசாக தெரியலை. அண்ட் இயரிங் மட்டும் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா எடுக்கலான்னு பார்த்தேன், கொஞ்சம் நெக் பீஸும் எடுக்கலான்னு பார்த்தேன். அதை ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போனோம். லஞ்ச் சாப்பிடும் போதே மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3:30 to 4 அந்த டைமிங்கில் இருக்கும். ஸோ அங்கே வந்து சரவணா ஸ்டோர் பக்கத்துலேயே வந்து அந்த நெல்லை ஃபுட் பார்க்குக்கு போனோம். அது வந்து சரவணா ஸ்டோர்லேருந்தே ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் போனோம். அண்ட் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைம்
அதாவது நாங்கள் வந்து ஈவினிங்கும் போல் மதியமும் போல். ஸோ அதால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்புமே வந்து ஓரளவுக்கு க்ளோஸ்டாக தான் இருந்தது. போட்டிங் போகலாம் நாங்கள் வந்து ரேட் கேட்டோம், டிக்கெட்டும் எடுத்துட்டோம். பட் வந்து திடீர்னு மழை வர்ற மாதிரி ஆகிட்டு. ஸோ அதனால் போட்டிங் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, டிக்கெட் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அங்கே வந்து ஒரு பிரியாணி கடை இருந்தது. அதில் பிரியாணி வந்து 2 பிளேட் வாங்கிக்கிட்டோம். அண்ட் நாங்கள் வந்து லாலிபாப்பும் வாங்கிக்கிட்டோம். நல்லா தான் இருந்தது, ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. பட் இந்த எல்லா கடையும் திறந்துருக்கும் போது வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி போகலாம் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஃபுட் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பிரியாணி வந்தது, அதையும் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம். அண்ட் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:30 to 7:30 அந்த டைம் இருக்கும். அந்த டைமில் தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்தோம். அண்ட் இதுக்கு நடுவில் நிறைய ஃபன் நடந்தது. என்னால் வந்து எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்காக அதெல்லாம் வந்து காமிக்க முடியாது, அவ்வளோ ஃபன் நடந்தது. ஏன்னா குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஃபன் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு செம ஃபன்னாக ஜாலியாக ஒரு ப்ளசன்ட் டேவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த டேவில் நான் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒர்க் லோட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ எனக்குமே வந்து ஒரு குட்டி பிரேக் தேவைப்பட்டுச்சு. அண்ட் இட் வாஸ் சச் அ பர்ஃபெக்ட் டே. நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ப்ளசண்ட்டாக ஸ்வீட்டாக மெமரபிளாக இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது அன்றைக்கான டே. இந்த ஜாலியான ஃபன்னான டே உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு குட்டி vlog நான் வந்து எடுத்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.